இப்போ மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் மிதுன ராசி அனைவருக்கும் மிதுன லக்கணாதிபதி இது உபய வீடு. மிதுன லக்கணாதிபதி புதன் பகவான். புதன் பகவான் வந்து 10ஆம் இடத்துல போய் நீச்சமாவார். ஆனால் அதே பார்த்திங்கன்னா 10 குடை வந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். நிறையா தொழில் பண்ணியிருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் நிறைய சாதம் பார்த்துக்கிறேன். லக்கணாதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் எப்படிங்க தொழில் பண்ணுறது? ஏங்க 10 குடையும் சொல்லக்கூடாது. குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சங்க. எந்த வகையில வருமானத்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் ரெட்டிப்பு பண்ணி கொடுத்துருவார் வருமானத்தை. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கார்லவா, உச்சம் பெறார்ல. மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல மீனத்தில் நீச்சம். அந்த 10 குடையை சொல்லக்கூடாது குரு பகவான் கன்னியில் கடகத்தில் உச்சம் பெறார். இப்போ அந்த கடக அதிபதி சொல்லக்கூடாது சந்திர பகவான் மிதனத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறார். எந்த வகையிலையாவது சாதிச்சிருவாருங்க. அவர் சாதிக்க பிறந்தவர் சொல்லுவாங்களவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர் அவர். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து 8க்கும் 9 குடையவன் என்னங்க, 8க்கும் 9 குடையும் சொல்லக்கூடாது சனி பகவான். 8க்கும் 9 குடையவன் சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து துலாமில் வந்து உச்சம் பெறார். 8ஆம் இடங்கிறது ஆயில் சாணம் சம்மந்தப்பட்டது. அதே நேரத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூட தாப்ப சார்ந்த. இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதில் வந்து கொஞ்சம் பகை பிரிவினை ஏற்படுத்தி அப்புறம் தான் வந்து இவங்க வாழ்க்கையில் சேர்க்க முடியும். ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல 8க்கும் 9 கூட வந்து சனி பகவான் உச்சம் பெறாதனால 5ஆம் இடங்கிறது பூர்வீக குணத்தில் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இதெல்லாம் வந்து நிறையா ஓடும். நிறைய நாங்கள் சாதகத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம கவனமாக கையாளணும். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து இந்த மிதுன லக்கண அதிபதிக்கு 12 குடையவனும், மிதுன லக்கண அதிபதிக்கு 12 குடையவனும் 5 குடையும் சொல்லக்கூடாது சுக்கிர பகவான். 12க்கும் 5 குடையவன் சுக்கிர பகவான் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து உச்சம் வர்றார். இந்த பேன்சி ஸ்டோர், நகைக்கடை, கௌரிங் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் அவங்க பிஸ்னஸ் தொழில் பண்ணாங்கன்னு வச்சுக்க கண்டிப்பாக செய்யலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையா இருக்குது. மிதுனங்கிறது வந்து காற்றாசி. இந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் அந்த கோர்ஸ்லாம் எடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த மிதுன லக்கணாதிபதிக்கு வாய்ப்பு நிறையா. மிதுன லக்கணம்னாலே நகைச்சுவை கலந்து பேசுவாங்க, இரட்டைத்தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க, அப்புறம் ஒரு பேச்சு பேசுவாங்க. அதெல்லாம் யாருக்காக அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. நிறையா தடவை நிறையா விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம், நிறையா வாடிக்கையாட்ட சொல்லிக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அந்த எண்ணத்தை மட்டும் அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க ஒரே மாதிரி எண்ணம், மனநிலை அந்த மாதிரி தான் அந்த மிதுன ராசிக்காரங்க அதை போவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறது இப்போ ஒரு ஸ்மெல்லு பக்கத்து வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு சாம்பார் வைக்கிறாங்க, ஒன்று பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னால தெளிவாக சொல்லுவாங்க. மட்டன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு, பருப்பு குழம்பு இருக்குது, ஓடிட்டு பக்கத்துலாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா காற்று ராசி இல்லவா, அவங்களுக்கு வந்து மூக்கில் வந்து சுவாசிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் காற்று ராசிக்காரங்களுக்கு. அந்த காற்றில் பறந்து வரக்கூடிய அத்தனையும் இவங்க சுவாசிப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். 2 கூட வந்து சந்திர பகவான் 12ஆம் இடத்துல வச்சும்போது கடல் கடந்து போகிற அமைப்பெல்லாம் நிறையா இருக்குது. கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறது, அதனால் முன்னுக்கு வர்றது, அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் சாதகருக்கு தெளிவாக கொடுக்கும். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி பாருங்கள். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அதில் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.